சுரேந்தர், டேய் ரெக்ஸ், இந்த சனிக்கிழமை நாம அந்த மலை பிரதேசத்துக்கு போறோம். ரிஷி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டான்ல? ரிஷி, எல்லாம் ரெடி சுரேந்தர். ஆனா ஒன்னு கவனிச்சிங்களா? நம்ம காமெடி கிங் ராம் இன்னைக்கு ஒரு வார்த்தை கூட பேசல. சூர்யா, ஆமா நானும் கவனிச்சேன். டேய் ராம், இங்க வந்து உக்காருடா. என்னாச்சு உனக்கு? ரெக்ஸ், ராம், என்ன விஷயம்னு சொல்லு. வழக்கமா நீ தான் இந்த மாதிரி பிளான் போட்டா துள்ளி குதிப்ப. இப்போ ஏன் இப்படி இருக்க? ராம், இல்ல மச்சான், இந்த முறை என்னால டூர் வர முடியாது. எனக்கு கொஞ்சம் தனிப்பட்ட சிக்கல். சுரேந்தர், என்னடா சிக்கல்? காசு பிரச்சனையா இல்ல வீட்ல எதுவும் சொல்லிட்டாங்களா? மறைக்காம சொல்லு. ராம், ஆமாடா, அப்பாவுக்கு திடீர்னு உடம்பு முடியாம போயிருச்சு. ஹாஸ்பிட்டல் செலவு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. இப்போ என் கையில ₹1 கூட இல்ல. நான் எப்படி உங்க கூட வந்து ஜாலியா இருக்க முடியும்? சூர்யா, அட முட்டாளே, இதுக்கு தான் இவ்வளவு நேரம் யோசிச்சியா? நட்புங்கிறது வெறும் சிரிப்புக்கு மட்டும் இல்லடா, ஒருத்தன் விழும்போது தாங்கி பிடிக்கிறதுக்கும் தான். ரிஷி, ஆமாராம், நாம் 5 பேரும் சேர்ந்தாதான் இந்த டீம் முழுமையாகும். உன் கஷ்டம் எங்க கஷ்டம் இல்லையா? ரெக்ஸ், இதோ பாரு ராம், இந்த டூர் செலவு முழுவதையும் நாங்க 4 பேரும் பிரிச்சுக்கிறோம். நீ எங்க கூட வர்றது தான் எங்களுக்கு முக்கியம். நீ இல்லாம நாங்க மட்டும் போனா அதுல என்ன சந்தோஷம் இருக்கு? ராம், இல்லடா, இது எனக்கு கஷ்டமா இருக்கு. சுரேந்தர், இதெல்லாம் ஒரு கஷ்டமா? நீ பழையபடி சிரிச்சாலே போதும். நாளைக்கு காலையில கரெக்டா வந்துரு, நாம எல்லாரும் ஒன்னா போறோம். ராம், தேங்க்ஸ் மச்சான்ஸ், உங்களை மாதிரி நண்பர்கள் கிடைச்சது என் அதிர்ஷ்டம்டா.